ஈரோட்டில் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் எப்ப நடைபெற்றது? இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணையில தெரிய வந்ததா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மோகன் குமாரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் மருத்துவர் அதாவது இயற்கை மருத்துவ பேராசிரியர் மணிவண்ணன். இவர் பெருந்துறையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி திருப்பூர் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது 2 தினங்களுக்கு முன்பு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் முன்பகுதியில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்த நிலையிலும் வீடு சற்று திறந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணிவண்ணன் வீட்டிற்குள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ஷ்டவசமாக பொருட்கள் எதுவும் செல்லவில்லை. காரணம் வருத்தமானால் அவர் வெளியூர் செல்வதற்கு முன்பதாகவே தனது உடைமைகளை அதாவது ஆபரணங்கள் பணங்களை எடுத்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் கொள்ளை சம்பவம் எதுவும் நிகழவில்லை. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து மணிவண்ணன் தெற்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் சத்தமானால் அந்த பகுதியில் கொள்ளை முயற்சி செய்வதற்கான சிசிடிவி காட்சிகளும், அது மேலும் மர்ம நபர் ஒருவர் முகத்தை மூடியபடியும் கையுறை அணைந்தபடியும் சந்தேகத்துக்குரிய பகுதியில் அப்பகுதியில் உள்ள வீடுகளை நோட்டமிடுவதும் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையாக கொண்டு சந்தேகத்துக்குரிய மர்ம நபர் யார் என்பது குறித்து தெற்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.